டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் வருட ருது புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2024 செவ்வாய்க்கிழமை பௌமவாசரம் பஞ்சமி 5 நாழிகை மாத்திரம் உள்ளதால் 8 மணி பர்யந்தம் பஞ்சமியும் அதற்கு பிறகு ஷஷ்டியும் உள்ளது. சுக்ல ஷஷ்டியானது முருகப்பெருமானை ஆராதிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது என்பது நமக்கு ஏற்கனவே பார்த்துள்ளதால் நமக்கு தெரியும். ஆகையால் சுப்பிரமணிய சுவாமியை முருகப்பெருமானை ஆராதிப்பவர்கள் அவசியம் விரத உபவாசங்கள் இருந்து இதை எப்போதும் போல் அனுஷ்டிக்க வேண்டும். பிறகு கேட்டை நட்சத்திரம் 48 நாழிகை, அதாவது இரவு பரியந்தம் வியாபித்திருக்கிறது. சௌக்கிய யோகமானது 57 நாழிகையும் பாலவகரணமானது 5 நாழிகை மாத்திரமும் அமைந்துள்ளது. தியாஜ்யமானது 49 வினாடி மாத்திரம் உள்ளது. அதாவது ஒரு நாழிகைக்கு குறைவாக உள்ளதாக நாம் அறிவோம். இன்றைய தினம் ஷஷ்டி விரதம் என்பதை பார்த்தோம். பிறகு சந்திரனானவர் தனுர் ராசியில் பிரவேசிக்கிறார். இன்றைய தினத்தில் லக்ஷ்மியை 3வது தினமாக ஆராதித்து அம்பாளின் அனுகிரகத்தை பெறக்கூடியதான தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்தில் அதாவது நமது தென் பாரதத்தில் உள்ளதான சிறப்பை பற்றி நேர்த்தே நாம் பார்த்தோம். அதேபோல் மகிமயீம் என்று தேவி மகாத்மியத்தில் ஒரு மந்திரம் உள்ளது. மகிமயி என்றால் பூமியின் தோற்றமாக, அதாவது மண்ணினாலேயே பதுமை செய்து அம்பாளின் உருவத்தை வடித்து அதற்கு வண்ணங்கள் பூசி படிகளாக அடுக்கி நாம் வருஷத்தில் ஆராதிக்கக்கூடியதான விநாயக பெருமான் முதலிய அனைத்து தேவதைகளையுமே ஆராதித்து நாம் பூஜிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது இந்த மகிமயி என்ற நாமாவளி. அம்பாளை சிறப்பாக ஆராதித்தாலும் கொலுப்படியில் விநாயக பெருமான் முதலிய நாம் நித்திய ஆராதிக்கக்கூடியதான அனைத்து கடவுளுடைய உருவங்களையும் நாம் படிகளில் வைத்து ஆராதிப்போம். இன்றைய தினத்தில் லக்ஷ்மியை ஆராதித்து லக்ஷ்மியின் அனுகிரகத்தை பெற்று சிறப்புறுவோமாக. வணக்கம்.